டே 9 ஆஃப் காம்படிஷன் ப்ரெப் ஏந்தவுடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணிவிட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் 50 கிராம்ஸ் அண்ட் வந்து 3 ஃபுல் எக் அண்ட் 7 எக் ஒயிட்டு. ஓட்ஸ் அண்ட் எக்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட ஒன்று எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ அது என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒன்று அப்படியே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஓட்ஸோட ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு டயட்டுக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சிக்கன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு என்னுடைய சிக்கன் ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். நான் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலாக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக கொஞ்சோண்டு சால்ட்டு. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடிட்டா சிக்கன் ரெடி. அண்ட் சிக்கன் ரெடி ஆகிற 10 நிமிஷத்தில் வெஜிடபிள்ஸை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு பாயில் பண்ண அடுப்பில் வச்சுட்டேன். அகெயின் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ரைஸ் வச்சுருந்தேன். அந்த ரைஸும் ரெடி. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளுக்கு தேவைப்படுற சிக்கன், ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போசிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆனால் இப்போவே கொஞ்சம் போசிங் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கொஞ்சம் எனக்கு பின்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட் அண்ட் பை செக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரேக் புல், பிகாஸ் என்னோட பேக் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், திக்னஸ் பண்ணுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் புல் டவுன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் வந்து ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியான வெயிட்டை போட்டு புஷ் பண்ணிட்டேன். பேக் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் போட வந்துட்டேன். பைசெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக தம்பிள் கோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் போட வந்தேன். ஹேமருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக ட்ரைன் பண்ணேன் அண்ட் ஹெவி ரெப்ஸும் புஷ் பண்ணேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டு இன்றைக்கான பைசெப்ஸ் அண்ட் லேட் செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பைசெப்ஸ் கம்மியாக தான் போட்டேன் பிகாஸ் ஆஃப் ரெக்கவரி ப்ராப்ளம். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சடன் பிளானே மூவி போகலான்னு சொல்லிட்டு ஸோ நானும் இந்த பாட்டுக்காக தான் இந்த படத்துக்கே வந்தேன். பாட்டை மட்டும் நல்லா ரசித்து பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.